ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா வந்து டாப் 10 ஆனால் பெஸ்ட் ஸ்கூலோட மெமரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கன் பண்ணுங்க. பெல் ஐக்கன் பண்ணா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ டாப் 10 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிராஜுவேட்டட்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கூல் முடிச்சிட்டோம்னா இப்போ வந்து சப்போஸ் 12th முடிச்சா நம்ம 12th நம்ம பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஓகே நம்ம வந்து பாஸ் பண்ணி 12th எப்படியாச்சு நல்லா பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம மார்க் எவ்வளோ எடுத்தோன்ட்டு கொஞ்சம் கவலையாக இருக்கும். பட் ஆனால் நம்ம ஓகே நம்ம 12th பாஸ் ஆகி நம்ம வந்து அடுத்து காலேஜ் போயிட்டோம் அப்படியே அந்த ஒரு கிராஜுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எஸ், டாப் 10 தான் இருக்குது. டாப் 9 பார்த்தீங்கன்னா லஞ்ச். கண்டிப்பாக லஞ்ச் வந்து எப்போ தெரியும், கரெக்டாக 12 மணி அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி லஞ்ச் இந்த பண்ணுவாங்கன்றப்ப அது நல்லா இருக்கும். நல்லா அமேசிங். அதில் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து லஞ்ச் ஷேர் பண்ணுறது வந்து அவன் என்ன கொண்டு வந்துருக்கா, சில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க ஒரு நல்ல சூப்பரான டிஷ் கொண்டு வந்துருப்பான். என்னன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு மேகியே வச்சுக்கோங்களேன். இப்போ லஞ்சை மேகி கொண்டு வந்துருக்காங்கன்னா அவனுக்கு திருப்பி லஞ்சு எல்லாம் எடுத்து சாப்பிட்டு திரும்பி அங்கேயே வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த லஞ்சு அங்கே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த லஞ்ச் டைம் நடக்கும். அண்டு இன்னொரு விஷயம்னா லஞ்ச் வந்து அரை மணி நேரம். பட் ஆனால் அந்த லஞ்ச் வந்து நான் டக்குன்னு சாப்பிட்டு ஒரு வேலை பார்ப்போம். அது நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து 8th பார்த்தீங்கன்னா வந்து ஃபேவரட் சப்ஜெக்ட். கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 சப்ஜெக்ட் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேவரட் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ எனக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இது ரெண்டு தான் எனக்கு வந்து ஃபேவரட் சப்ஜெக்ட். ஏன்னா வந்து அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம வந்து எக்ஸாமில் எழுதிக்கலாம் அப்படின்னு கூட நான் ஃபேவரட் சப்ஜெக்ட். தமிழ் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது. தமிழ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கிற நான் வந்து ஸ்கூலில் இருக்கிறப்போ ஒரு தமிழ் சார் இருக்கார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான், ரொம்ப மாதிரி மண்டையாக பேசுவானா. ஸோ அதனாலே எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்காது. அதே மாதிரி எனக்கு தமிழ் வந்து அவ்வளோவா கொஞ்சம் அழகாக எடுப்பேன் மார்க் ஃபுல்லாக. ஸோ அப்படின்னு பார்த்தப்ப தமிழ் நமக்கு வராது. ஸோ மற்றபடி இங்கிலீஷு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் கூட நான் ஓரளவு நல்லா பண்ணிடுவேன். பட் தமிழ் சுத்தமாக இருக்கிறேன். சரி, என்ன தெரியல. ஸோ உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், கேட்போம். டாப் 7 பார்த்தீங்கன்னா வந்து ஃபன்னி பீப்புள். ஸோ ஃபன்னி பீப்புள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வேடிக்கையான மனிதர்கள் கண்டிப்பாக நம்ம ஸ்கூலில் இருந்திருப்பாங்க. யாராச்சும் வேறு இருந்திருப்பாங்க ஸ்கூலில். எங்கள் ஸ்கூலில் தான் இருந்திருக்காங்க, 3 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அழைச்சா ஓட்டுறது எல்லாமே பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்திருக்கு. அண்ட் எஸ், அது ஒரு மெமரி தாங்க. ஏன்னா வந்து ஓட்டுறான் ஹெல்ப் பண்ணுறான், அது வேறு விஷயம். பட் ஏன்னா வந்து அவனும் ஹெல்ட் ஆகாமல் நம்ம பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. நம்ம ஹெல்ட் ஆகிற மாதிரி பண்ணால் அது பின்னாடி நமக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ண, ஐயோ நம்ம வந்து அந்த டைமில் அப்படி பண்ணிட்டோமே ஸ்கூல் டைமில். ஏன்னா நம்ம ஸ்கூல் டைமுக்கு நமக்கு தெரியாது நம்ம வந்து யாருனாலும் ஹெல்ப் பண்ணுறோம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கலாய்ங்க. பட் ஆனால் ஒரு அளவு ஒரு லிமிட் தான். அதுக்கு மேலே நீங்கள் கலாய்ச்சிங்கன்னா டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கோர்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ நாள் அவ்வளோ பொறுமையாக கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாம் லிமிட் தான். பட் இருந்தாலும் நல்ல மெமரிஸாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல மெமரிஸ் எங்களை பொறுத்தவரைக்கும். ஓகே, டாப் 6 பார்த்தீங்கன்னா ஜிம். ஸோ எங்கள் ஸ்கூலில் ஜிம் எதுவுமே இல்லை. மேபி வந்து ஃபாரின்ல வேணால் ஜிம் இருக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் படித்த ஸ்கூலில் ஜிம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள், பார்ப்போம் எந்த ஸ்கூல். டாப் 5 பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டே ஸ்கூல். கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனாக இருக்குது. ஏன்னா வந்து கடைசி நாள்ன்றப்ப வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏன்னா இப்போ தான் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளேயும் நம்ம கடைசி நாள் அப்படின்றப்ப வந்து ஏற்றுக்க முடியாது. பட் ஆனால் ரொம்ப அந்த டைம் ரொம்ப மாதிரி சேடாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட பேசுகிறப்ப ரொம்ப எமோஷனாக பேசுவோம் அப்படின்றப்ப. ஏன்னா அந்த ஸ்கூல் என்வாயன்மெண்ட் வந்து நம்ம வந்து அடுத்து காலேஜ் போகிறோம் அப்படின்றப்ப அது ஒரு ரொம்ப இதாக இருக்கும். பட் எனக்கு அது இருந்துச்சு. என்னன்னா வந்து லாஸ்ட் டே ஸ்கூல் அப்படின்றப்ப வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒன்றா அவ்வளோதான் அப்படின்ச்சா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஸ்கூல் டேஸ்ன்றது ஒரு தனி வைப் அப்படின்றப்ப வந்து அதோட கடைசி நாள்ன்றப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எப்படி கொண்டு ஆகணும், நம்ம அடுத்து மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். அதனால் அதை மூவ் ஆன் பண்ணிட்டு ஸோ ஓகே, டாப் 4 பார்த்தீங்கன்னா வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கேயும் டாப் 4 வச்சுருக்காங்க, சத்தியமாக புரியல. பட் ஆனால் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டாப் 4 தான் இருக்குது. உதாரணத்துக்கு
சொல்லணும்னா வந்து கோயட் ஸ்கூல்ஸ் தெரியும். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்ன ஆக்டிவிட்டீஸ், பாய்ஸ் என்ன சீன் போடுவாங்க எல்லாமே தெரியும். ஸோ அதனால் கோயட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தெரியும். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் மென்ஷன் பண்ணுறாங்க டாப் 4ல் அப்படின்ட்டு கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ டாப் 3 பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கர்ஸ் டைம்னா அது வந்து ஓய்வு நேரம் தான். ஓகேங்களா, அதான் ரெக்கர்ஸ் டைம் சொல்லுவாங்க. ஓய்வு நேரம் உங்களுக்கே தெரியும். எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 2 பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக்கு. ஸோ அந்த மாதிரி 2 பீரியட்ஸ் பிரேக் இருக்கும். எஸ், அது மாதிரி நல்லா போயிருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லஞ்ச் டைமில் சொன்னல, நான் அப்போ சொன்னல லஞ்ச் நாங்கள் சீக்கிரமாக சாப்பிடுவோம் சொல்லுவோம். எதுக்குன்னா உங்களுக்கு தான் லஞ்ச் வந்து நாங்கள் 5 நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சுடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பேலன்ஸ் 20 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் போய் விளாடுறது, கபடியோ கொக்கோவோ எதுனாலும் அந்த டைம்ல போய் நல்லா விளாண்டுறது. ஏன்னா வந்து லஞ்ச் டைம் வந்து 1/2 மணி நேரம் அப்படின்றப்ப வந்து நாங்கள் அதை விட மாட்டோம். அது ஒரு 20 நிமிஷம் இல்லை நல்லா விளாண்டுறது. கிட்டத்தட்ட சூப்பராக. அந்த ஓய்வு நேரம்ன்றது இன்னொரு இருக்கு, உங்களுக்கே தெரியும். நம்ம பீரியட் வந்து மேம் வரலன்னா அது செம்மையான ஓய்வு நேரம். அது கிட்டத்தட்ட 40-45 நிமிஷம் ஒரு பீரியட்ன்றப்ப அவ்வளோதான், அப்படியே சூப்பராக போகும். அது ஒரு நல்ல வைப்பாக இருக்கும். ரெஸ்ட் டைம், எஸ், ஓய்வு நேரம்ன்றது நமக்கு ஒரு நல்ல மெமரிஸ் தான். டாப் 2 பார்த்தீங்கன்னா வந்து லீவ் எடுக்கிறது. கண்டிப்பான முறையில் இந்த லாக்டவுன் டைமில் தான் அவங்களுக்கே தெரியும் பயங்கரமாக லீவு கிடச்சிருக்கும். 2-3 மாதம் லீவ் எடுக்கிறது, லீவ் எடுத்து வீட்டில் இருக்கிறது. பட் ஆனால் நம்ம அந்த 2-3 மாதம் லீவ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்கூல் மெமரிஸே கொஞ்சம் மாதிரி இது பண்ணும். ஏன்னா வந்து நிறைய நாங்கள் அந்த டைம் எங்களுக்கு லாக்டவுன் இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் ஆனால் எங்களுக்கு அந்த மெமரிஸ் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம், மெமரிஸ் நிறைய அந்த வைப் இருக்கு எங்களுக்கு. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2020 தான் அந்த லாக்டவுன் வந்துச்சு, ரைட்? ஸோ 2020 லாக்டவுன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கூல்ஸுமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே ஆன்லைனில் கிளாஸஸ் நடந்திருக்கும். அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வைப்பே வந்து பசங்க டோட்டலாக வந்து போயிடுறாங்க. அப்படின்றப்ப வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நீ ஆன்லைனில் இருக்கிறது வேற, ஸ்கூலில் இருக்கிறது வேற. ஸோ 2க்கும் வித்தியாசம் இருக்குது. ஆன்லைன் வந்து நீங்கள் உங்கள் ரூம் எடுத்தீங்க தனியாக கிளாஸ் நடத்துவாங்க, அது வேற. இதுவே நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் உட்காந்து பெஞ்சில் உட்காந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூட நீங்கள் உட்காந்து கேட்குறது வேற. அது ஒரு தனி வைப். அப்படின்றப்ப வந்து ஸோ 2020 எப்படி இவங்க இருந்தாங்க தெரியல. பட் இருந்தாலும் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வராதுங்க, அது உண்மைதான். ஓகே, இப்போ நம்ம டாப் 1 பார்ப்போம். டாப் 2 வந்து ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா மெமரிஸே கிரியேட்டே ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ் தான் மெயின். நம்ம பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் மெயின். ஸோ நமக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸாம் டைமில் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டீமாக பிடிக்கிறப்ப அப்போ நம்ம ஃப்ரெண்டு கூட நம்ம வந்து விளையாடுறதா இருக்கட்டும். ஸோ நிறைய விஷயம் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெஃபினெட்லி வந்து ஒரு தனி மெமரின்னே வச்சுக்கலாம். அது நமக்கு தனியாக ஒரு மெமரிஸ் அப்படின்றப்ப வந்து அது ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். அது வந்து நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. பட் ஆனால் என்னன்னா இப்போ இருக்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நான் இருந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்கூல் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யாருமே நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஸோ எங்கேயாச்சும் வெளியே நம்ம இது சொல்லாமல் போகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப மாதிரி ஏன்னா நம்ம மதிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு எங்கள் குரூப்லானே வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வச்சுருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்னு குரூப் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த குரூப்லேருந்து வெளியே வந்துட்டேன். ஏன்னா இவங்க இருந்தாலும் நம்மளை எல்லாத்தையும் வீடியோ பார்த்துக்கிறேன்றப்ப நமக்கு வந்து அங்கே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் போனோம்டா சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, சொல்லாமல் எங்கேயாச்சும் போகிறது அப்படின்றப்ப வந்து சரி நம்ம வடிக்க மாட்டாங்க நம்மளுக்கு. நம்ம குரூப்லேருந்து வெளியே வந்துட்டேன். இப்போ குரூப்பில் வெளியே வந்துட்டு குரூப்பில் வெளியே வந்திருக்கேன். வெளியே வந்துமே எதுவுமே சொல்லலை. இப்படா என்ன கேட்கல, நீங்கள் குரூப்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா யாராச்சும் கேட்கணும், ஏன் வெளியே வந்தேன் என்னன்னு கேட்கணும், எதுவுமே கேட்கல. குரூப்பில் வெளியே வந்துட்டு எதுவுமே கேட்கல. அப்படியே ஒரு மாதிரி சரிக்கு இப்போதான் ஃப்ரெண்டு போல. அப்போ நான் யோசித்தேன், காசு இருக்க வரைக்கும் தான் ஃப்ரெண்டு போல. அது எப்போ ஸ்கூல் டைமில் இருக்கப்ப காசு இருக்கப்பதான் ஃப்ரெண்டு போல இருந்துச்சு. அப்புறம் காலேஜில் போனதும் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன். ஒரு 2-3 ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. ஸோ அவங்க கூட பழகிறப்ப அவங்க அப்படி இல்லை, அவங்க டோட்டலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படின்றப்ப வந்து நான் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கேட்பேன். ஸ்கூலில் வந்து உன்கிட்ட காசு இருந்தால் உன் கூட இருப்பான், ஓகேங்களா? இதுவே காலேஜில் எதுனா பார்த்துக்கலாம் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குற ஃப்ரெண்டு வேற.
பட் அவன் தான் கடைசி வரைக்கும் இருந்தான். எதி இந்த காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நாங்கள் நல்லா பயங்கர ஃப்ரெண்டு. இது வரைக்கும் எந்த ஒரு சண்டே வந்து இல்லை, அப்போ சின்ன சின்ன சண்டை வரும். பட் ஆனால் அதை நாங்கள் அப்பப்போ நாங்கள் சால்வ் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப வந்து இதுவும் தனி தனி வைப் தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பயங்கர டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அவ்வளோதான் போலச்சு விட அழகாக நம்ம பையன் இருக்கா. ஸோ அதனால் அப்படி மூவ் ஆயிடுச்சு. சரி, ஓகே, ரொம்ப லென்த்தாக பேசினேன் வீடியோ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பண்ணுங்க. பெல் ஐக்கன் பண்ணா நான் போகிற ஓல்டு நோட்டிஃபிகேஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.